விடாமுயற்சி ஒன்று மட்டும்தான் நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயம் இத்தனை நாளும் உனக்கு பதிலை கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நினைவில் கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற மேலும் பல நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கத் தொடங்கு. துன்பங்களை எல்லாம் கடந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பித்து விட்டது. எப்பொழுதும் போல நாம் நினைத்ததை சாதிக்க பிறந்திருக்கின்றோம் என்ற வைராகியம் உனக்குள் இருக்க வேண்டும். யாரையும் எந்த இடத்திலும் என் தங்கம் நீ காயப்படுத்தி விடக்கூடாது. அதுபோல யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளவும் கூடாது. உறவாக வருபவர்களை எல்லாம் தன்னுடைய உயிராக ஒரு நாளும் நினைத்து விடாதே. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோருமே வழிப்போக்கர்கள்தான் என்பது உன் நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும்தான் என்பதனை புரிந்துகொள். துன்பத்தை எல்லாம் தூரமாக வைத்துவிட்டு இன்பங்களை எல்லாம் உன்னுடைய இதயம் நிறைய தேக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையை உனக்குள் வளர்த்து கொண்டாயானால் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள். தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவனாக நிறுத்தி வைக்கின்ற உலகம் இது என்பதனை முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ள இங்கு போராடுகின்றார்களோ இல்லையோ, அடுத்தவனை கெட்டவன் என்று காட்டிக்கொள்ள போராடுகிறார்கள். ஒருவரை தனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏதாவது விஷயங்களை அவர்களுக்குள் செய்து அவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எவன் ஒருவன் தன்னை நல்லவனாக மற்றவர்கள் முன்னிலையில் நிரூபிக்க நினைக்கின்றானோ அவன் மத்தியில் நீ சற்று கவனமாக இரு. அவனிடத்திலிருந்து சற்று நீ ஒதுங்கியே இரு. நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்காக மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்பொழுது இது போன்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளும் அங்கு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வாழ்க்கை நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்கின்றது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும். எதிர்வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் தெளிவாக எதிர்கொள்ள முடியும். சிங்காரவேலனின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் இந்த வாழ்க்கையில் அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உனக்கு நான் என்றும் உன்னோடு வருவதற்கான மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டு கொடுத்துவிடும். நம்பினால்தானே நான் உன்னோடு வர முடியும். என்னை நம்பிக்கையோடு வணங்குகின்ற பிள்ளைகளுக்குத்தானே என்றும் இந்த தாயானவள் வெற்றி செய்தியினை கொடுக்க முடியும். அதனால் இதுவெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல நல்ல பிள்ளையாக வலம் வந்து கொண்டே இரு. இனி இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் பொழுது இந்த சிங்காரவேலன் உன் கரம் பற்றி நின்று கொண்டிருப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கமே, வாழ்த்துவதற்கும் மனதில்லாமல் எத்தனையோ பேர் உனக்கு அருகில் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் மட்டும் தூற்றுவதற்கு ஓடோடி வந்து விடுவார்கள். இவர்களை எல்லாம் சரியாக நீ கையாள வேண்டும். என் தங்கமே, எதுவுமே சாதாரணமாக என்று நினைத்துவிட்டு விடக்கூடாது.
சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்திவிட நினைப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதனை என் தங்கம் நீ சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு. என் தங்கமே, இந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? தன்னுடைய நாக்கு. நிச்சயமாக இந்த பொக்கிஷத்தை பத்திரமாக எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ, எதற்கு பயன்படுத்தி கூடாதோ என்பதனை தெரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும். இல்லையென்றால் நாளை யாருடைய மனதிற்கும் யாருடைய உயிருக்கும் இங்கு யாரும் எந்த வகையிலும் உத்தரவாதத்தினை கொடுக்க முடியாது என்பதனை புரிந்து கொள். அவரவர்கள் விருப்பத்திற்காக வாழ்வதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் அடுத்தவர்களை காயப்படுத்தி வாழவும் கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவருக்கு உன்னால் உதவி செய்யவே முடியவில்லை என்றாலும் கூட ஒருபொழுதும் என் தங்கம் அவர்களுக்கு காயங்களை மட்டும் கொடுக்கக்கூடாது. உன்னால் முடியவில்லையா, ஒதுங்கி நின்றுவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. இன்று இந்த நொடி பொழுது நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எந்த செயலையும் முன்னேற்றி செயல்பட என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். தன்னிடம் பதியும் கால் தடங்களை திரும்ப திரும்ப அழிக்க போராடும் கடற்கரையின் அலையைப் போல அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய மோசமான அனுபவங்களை எல்லாம் தூக்கி எறிந்து கொண்டே முன்னேறி செல்லலாம். நீ முன்னேறி செல்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைத்துவிடும். என் தங்கமே, ஒருவர் உன்னை மதிப்பாயானால் நீ பெரிதாக போவது கிடையாது. உன்னை இகழ்வதாலும் நீ சிறிதாகி விட மாட்டாய். எனவே என்றுமே நீயே என்பதனை இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள். நீயாக இருக்கின்றாய் என்பதில் தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. இன்பத்திலும் துன்பத்திலும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். இந்த நிமிடம் கூட நிரந்தரம் கிடையாது. இதுவும் கடந்து போகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேதி போல உன்னுடைய கவலைகளை எல்லாம் தினமும் கிழித்து எறிந்துவிடு. ஒவ்வொரு நாளும் உனக்கானது என்று எண்ணி புதிதாக வாழத் தொடங்கு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்காக பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும். இன்றும் அப்படித்தான். நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உனக்கான நாள் இன்று என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை நீ சந்தோஷமாக தொடங்கு. நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம். அவரவர் விருப்பம் அது. அதற்காக நீ வருத்தப்படாதே. காலம் மாறும்போது அவர்களின் கருத்தும் மாறுபடும். அதனால் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசவில்லையே, அவர்களை நல்லபடியாக கவனிக்கின்றார்களே என்றெல்லாம் நினைத்து ஒருபொழுதும் நீ வருத்தப்படாதே. எல்லா சூழ்நிலைகளும் மாறக்கூடிய நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இனி இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவர்களை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவன்தான் இங்கு ஜெயிப்பான் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணத்தை நீ சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னை இந்த பயணத்தில் தூக்கி விடுபவன் உன் தகுதியை அறிந்தவர். உன்னை தூக்கி எறிபவன் உன்னுடைய தகுதி என்னவென்று அறிய விரும்புவன். இவருக்கும் நன்றி சொல்லி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. என்றும் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ சாதிக்க பிறந்த பிள்ளை. எதையும் துணிந்து செய். எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ வென்று காட்டி வருவாய். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடக்க வேண்டும். அது ஏளனம், எதிர்ப்பு மற்றும் அங்கீகாரம். இதுவெல்லாம் என் தங்கத்திற்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் என்றென்றும் இந்த சிங்காரவேலன் உன்னை தேடி வருவேன். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது, அதாவது நீ தொடுவது அந்த சிகரமாகும். இருக்கட்டும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.